வெல்கம் டு அவர் சேனல். யானை பசிக்கு சோள போறியா? வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா ஆட்டுக்கறி குழம்பு வந்து சுலபமா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே ஈஸிங்க. மொத்தத்திலே 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், ரொம்ப வித்தியாசமாவும் இருக்கும். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், ஒரு 50 கிராம் இஞ்சி வந்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி இந்த மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் முதல்ல வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்த பருப்பு வந்து போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 2 சின்ன வெங்காயத்தை குட்டியை நறுக்கி வச்சுருக்கேன். அதுவும் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ரொம்ப போடணும்னு அவசியம் கிடையாதுங்க, தாளிப்புக்காக தான். இது கூட நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு வெங்காயம் அந்த பேஸ்ட்டை வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் மட்டன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட அரை ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு 1/4 கிலோ எடுத்திருக்கேன், அதுக்கு 1 ஸ்பூன் வந்து போதுமானது. 1 ஸ்பூன் தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள். அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா. நீங்கள் மட்டன் மசாலா இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தண்ணி வந்து 2 கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி. தேவையான அளவு உப்பு. நான் 1 ஸ்பூன் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மூடிட்டு 4 விசில் வர அளவுக்கு வச்சு எடுத்துடலாம். இப்போ 4 விசில் வந்துடுச்சுங்க. நான் விசில் எடுத்துட்டேன். இப்போ கழட்டிடலாம். இப்போ கறி வந்து நல்லா வெந்துடுச்சு. இதை இப்படியே வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வத்தணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா வத்திடும். நான் வந்து இதோட தேங்காவும் சோம்பும் வந்து கொஞ்சம் அரைச்சி ஊற்றுறேன். ஒரு 2 ஸ்பூன் வந்து அரைச்சிக்கோங்க. அரைச்சி இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றினதும் ஒரு 5 to 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு நல்லா கட்டியாக வேணும் அப்படின்னா நல்லா கட்டியாகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இதுவே போதுமானது தான். நல்லா கட்டியாகவும் ஆயிடுச்சு கொஞ்சம். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கிறேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ஆட்டுக்கறி குழம்பை வீட்டில் செஞ்சு பாருங்கள். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல வர வீடியோஸை உடனுக்குடன் பாருங்க.